ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஆப்ஸ்கானி பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஆப்ஸ்கானி பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 250 கிராம் பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, டேஸ்ட் வராது. திட்டமான சைஸில் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க பரவாயில்ல. 1 ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. போட்டு இதை கட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஏன்னா இதில் கலந்து நம்ம வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஊறி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இதை செய்கிறது. வேணால் கொஞ்சமாக அதில் ஆயில் விட்டுக்கோங்க, வேணும்னா, இல்லைன்னா தேவையில்லை. விட்டுட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஊறட்டும். ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ ஊற வச்சுருங்க. ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. அதனால தான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க. ஏன்னா அது வந்து உடையாமல் எடுக்கணும். அதனால் மொத்தமாக போட்டு அப்படியே கலந்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கங்க. கலந்து முடிச்சுட்டு நம்ம மாற்றி வச்சிடலாம். ஒரு குக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. ரொம்ப ஆயிலில் வறுக்க வேண்டாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்திங்கன்னா அது பொறுமையாக ஸ்லோவாகவே வச்சு வறுத்துக்குங்க. ஏன்னா ரொம்ப ஆயில் ஊற்றி சாப்பிடக்கூடாது. அதனால தான் நல்லதில்லை உடம்புக்கு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வச்சே கொஞ்சமாக ஊற்றுற பாருங்கள். இதுக்கு மேலே வேண்டாம், இது போதும். இதுலேயே நீங்கள் வந்து அதை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் திருப்பி போடுங்க. ஸ்லோவிலே வச்சு செஞ்சுக்கோங்க. ஏன்னாக்கா அப்படியே உடனே திட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். அதுக்காக உடையாமல் செய்யணும்னா நம்ம பொறுமையாக செய்யணும். இதை பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீனாக ஃபுல்லாக போட்டுடுங்க. அதில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நானுக்கும் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டிங்கன்னா கூட ரெண்டுத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். தோசைக்கு நாங்கள் சாப்பிட்டதில்ல இது வரைக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு நாங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அது நல்லா ஸ்லோவாக வச்சு இது ஃப்ரை பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. பாருங்கள், ஃப்ரை பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமான ஆயில் விட்டுக்குங்க, ரொம்ப வேண்டாம். ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கணும். வதங்கிட்ட பிற்பாடு தான் இதை வந்து ஆற வச்சு அரைக்கணும். வதங்கட்டோன்னிட்டு இதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா அலசி எடுத்துங்க. கட் பண்ணலாம் வேண்டியதில்லை. சும்மா அந்த மொனை மட்டும் கிள்ளிட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இதிலேயே போட்டு வதக்கிக்கோங்க. அது கொத்தமல்லி லாஸ்ட்டாக இறக்கும்போது போடுங்க, உடனே போட்டுறாதீங்க. நல்லா வதங்கிட்டால் நல்லா இருக்காது. நல்லா இறக்கும்போது அதை போட்டு வதக்கிக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் இதுலேயும் சேர்த்துக்குங்க. வேறு எதுலையும் சேர்க்க வேண்டியது இதுலேயும் சேர்த்துக்குங்க. நம்ம அதுலேயும் சேர்த்துருக்கோம், பார்த்து திட்டமாக போட்டுங்க சால்ட்டு. கொத்தமல்லி போட்டு 2 வதக்கிட்டு சும்மா அப்படி இறக்கிடுங்க. இறக்கிட்டு இதை ஆறட்டோன்னிட்டு நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா முந்திரி சேர்த்தோம்னா இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக நான் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு குக்கர் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த முந்திரி அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. நைஸாகணும், அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஆறட்டோன்னு அரைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் தயிர் சேர்த்துருக்கேன். 3-3.5 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். ஏன்னா தயிர் தான் இதில் கிரேவி கொடுக்குறது. அதனால் தயிரை சேர்த்து கொஞ்சம் இன்னொரு வாட்டி ஓட்டிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே போட வேண்டாம். அது அரைச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். தயிர் என்ன இவ்வளோ சேர்க்குறாங்கன்னு பார்க்காதீங்க. இது வந்து லோ ஃபேட் தான். ஃபுல் ஃபேட் வாங்கினீங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லதில்லை. அதனால் லோ ஃபேட் தான். குழந்தைங்களுக்கு மட்டும் தான் ஃபுல் ஃபேட் கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் அரைச்சிருங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம். தயிர் வந்து அப்படி சும்மா ஒரு ஓட்டினா போதும் நமக்கு. அதுக்குள்ளே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து இது போட்டுக்கோங்க, கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் பவுடர், கொஞ்சம் உப்பு லைட்டாக, ரொம்பலாம் வேண்டாம். நீங்கள் அது செய்யும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உப்பு போட்டால் அது கரெக்டாக இருக்கும்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கங்க. ரொம்ப சேர்த்துட்டா அப்புறம் வாயிலே வைக்க முடியாது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் கையில் நுணுக்கி போட்டுக்கோங்க. அப்படி அது வந்து வாசனைக்காக போடுறது. நம்ம போட்டு கலந்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுலேயும் பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் வந்து சோம்பு வேண்டாம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்லாம் கொஞ்சமாக அது வாசனைக்காக அதில் போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு, பெரிய ஸ்பூன் தான் 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. சின்ன ஸ்பூன் தான் ஒரு 2 ஸ்பூனை போட்டுக்கங்க. போட்டு இதுலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நல்லா அது எண்ணெயிலேயே வதக்கிட்ட பிற்பாடு இந்த நம்ம வச்சுருக்க கிரேவி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பன்னீர் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடையாத அளவுக்கு பொறுமையாக கிளறி விடுங்க. ஏன்னா ரொம்ப கிளறினாலும் உடஞ்சிரும் அது. பன்னீரை பொறுத்த வரைக்கும் சும்மாவே உடஞ்சிரும் அது. அதனால் பார்த்து பொறுமையாக அதில் கிளறுங்க. கிளறிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி
கட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக லைட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுட்டு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்ல. நல்லா நம்ம செய்கிற அந்த பன்னீர் கிரேவி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். செம்மையா டேஸ்ட்டாக கொடுக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில சொல்லுங்க கண்டிப்பா. அ நான் வந்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. சப்பாத்திக்கும் அதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த புரட்டாசி மாசத்துல யாரும் நான்வெஜ் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால நான்வெஜ்ஜுக்கு பதிலு நம்ம இது புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால இத எடுத்துக்கலாம். உடம்புக்கும் நல்லது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். பாய்.